நமஸ்காரா. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போறது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்றது. செய்கிறோம், செய்வோம், செய்தோம் அப்படிங்கிறது டென்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இல்ல செய் அப்படிங்கறது கட்டளை இல்ல வேண்டுகோளா இருந்தா அது எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம். பட் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை கரணீய இது வார்த்தை. செய்ய வேண்டும். செய்யறதுக்கு கரோதி, பாலகா கரோதி. கரணீய அப்படின்னா செய்ய வேண்டும் என்று பொருள். கரணீயம் அப்படின்னா செய்ய வேண்டும். கரணீய அப்படின்னு பொறுத்துக்க. அப்போ அந்த 3 பாலினத்தை பொறுத்தும் அந்த வார்த்தை மாறும். ஆண் பாலா இருந்தா கரணீயா, பெண் பாலா இருந்தா கரணீயா, பாலின மற்ற வார்த்தையா இருந்தா கரணீயம் அப்படின்னு முடியும். எக்ஸாம்பிள் இங்க மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த வார்த்தை எதை செய்யணுமோ அந்த பாலினத்தை பொறுத்து இந்த வார்த்தையினுடைய பாலினம் அமையும். யார் செய்கிறார்களோ அவரை பொறுத்து அல்ல, எதை செய்ய வேண்டுமோ அதை பொறுத்து இந்த பாலினத்தினுடைய இந்த வார்த்தையினுடைய பாலினம் அமையும். ஓகே, எக்ஸாம்பிள் பாக்கஹா சமையல், பாக்கஹா கரணீயா சமையல் செய்ய வேண்டும். பாக்கஹா கரணீயா சமையல் செய்ய வேண்டும். பட்டனம் படிக்கிறது, பட்டனம் கரணீயம். பட்டனம் அப்படிங்கிறது பாலின மற்ற வார்த்தை. அப்போ கரணீயம் அப்படின்னு வரும். பாட்டஹா பாக்கஹா கரணீயா, பட்டனம் கரணீயம் அப்படின்னு வரும். இது கரணீய அப்படிங்கிறது கரோதிக்கு கரணீய அப்படிங்கிற ஃபார்ம். இது மாதிரி ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் அதுக்குண்டான இந்த ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்ம் எல்லாமே நீய அப்படிங்கிற மாதிரிதான் முடியும். நீய நீய அப்படின்னு முடியும். பேசிக்கா ஆ கரணீய அது மாதிரிதான் முடியும். ஒவ்வொரு வினை சொல்லுக்கு நம்ம இங்க லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கச்சதி அப்படிங்கிறது கமனீய அப்படின்னு ஒரு வார்த்தை. இங்க நோட் பண்ண வேண்டியதுன்னா கரணீய அப்படின்னா செய்ய வேண்டும் அப்படின்னு, இல்ல செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பொருள். இது கரணீய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதே மாதிரி கர்த்தவ்ய அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை. இது ரெண்டுமே ஈக்குவலண்டான மீனிங். பாக்கஹா கரணீயா இல்ல பாக்கஹா கர்த்தவ்யா. ஓகே, காரியம் கரணீயம், காரியம் கர்த்தவ்யம், வேலை செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். காரியம் கரணீயம், காரியம் கர்த்தவ்யம். படனம் கரணீயம், படனம் கர்த்தவ்யம். ஓகே, இப்ப ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் இந்த மாதிரி 2 ஃபார்ம்ஸ் இருக்கும். நீங்க எது ஃபெமிலியரா ஈஸியா இருக்கோ நீங்க அந்த ஃபார்ம் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா கச்சதி செல்றதுக்கு கச்சதி செல்வதற்கு. இங்க கமனீய இல்ல கந்தவ்ய அப்படின்னு 2 ஃபார்ம்ஸ் வரும். இது நீங்க யூஸ் பண்ண ஈஸி ஆயிடும். ஃபார்ம்ஸ் புதுசா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணும்போது ஈஸி ஆயிடும். கமனீய அண்ட் கந்தவ்ய. இங்க யாரு செல்கிறாரோ அவரை பொறுத்து இங்க பாலினம் வராது. எங்க செல்கிறோமோ அதை பொறுத்து இங்க பாலினம் வரும். எக்ஸாம்பிள் வித்யாலயா கமனீயா, ஸ்கூலுக்கு செல்ல வேண்டும். வித்யாலயா கந்தவ்யா, ஸ்கூலுக்கு செல்ல வேண்டும். வாட்டிகா கமனீயா, தோட்டம் தோட்டத்திற்கு செல்ல வேண்டும். வாட்டிகா கந்தவ்யா. வனம் கமனீயம், வனம் கந்தவ்யம், காட்டுக்கு செல்ல வேண்டும். அதே மாதிரி ஆகமனிய, ஆகச்சதிக்கு ஆகமனிய இல்ல ஆகந்தவ்ய. கிரகம் ஆகமனியம், வீட்டுக்கு வர வேண்டும். கிரகம் ஆகந்தவ்யம், வீட்டிற்கு வர வேண்டும். இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதை யார் செய்கிறாருங்கிறது இங்க கான்டெக்ட்ல இல்ல. அவ என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், அந்த பொருள் பிளஸ் என்ன செய்ய வேண்டும் வினைச்சொல்லுக்குண்டான அந்த வார்த்தை, அது 2 மட்டும் தான் வரும். கிராமஹா கமனீயா, கிராமத்திற்கு செல்ல வேண்டும். கிராமஹா கந்தவ்யா, கிராமத்திற்கு செல்ல வேண்டும். பட்டனீய பட்டதி படிக்கிறது. பட்டனீய பாட்டஹா பட்டனீயா, பாட்டஹா படித்தவ்யா. ததா கவிதா பட்டனீயா, கவிதா படித்தவ்யா, கவிதை படிக்க வேண்டும்.
கவிதை படிக்க வேண்டும். கதா பఠனீயா, கதா படித்தவ்யா. காவியம் பఠனீயம், காவியம் படித்தவ்யம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே பொருள் தான். பட் மைனர் டிஃபரன்சஸ் எல்லாமே வந்து பின்னாடி நம்ம நெக்ஸ்ட் லெவல்ஸ் வந்து புரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது மாதிரி பத்தனீயம், அப்புறம் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை படிச்சிடலாம். ஸோ பத்ததி, பதனீயம், பதித்தவ்யம். கிரீடதி, கிரீடனீயம், கிரீடித்தவ்யம். வததி, வதனீயம், வதித்தவ்யம். இல்ல வச்சனீயம், வக்தவ்யம். பிபதி, பானீயம், பாத்தவ்யம். ஜலம் பானீயம், தண்ணீர் குடிக்க வேண்டும். ஜலம் பாத்தவ்யம். லிகதி, லேகனீயः, லேகனீயம், லேகனீயம். क्षम्यताम्. लिखति, लेखनीयं, लेखितव्यम्. परीक्षा लेखनीया, परीक्षा लेखितव्या. नयति, नयनीयं, नेतव्यं. स्यूतः, नयनीयः, स्यूतः, नेतव्यः. பை கொண்டு செல்ல வேண்டும். பஷ்யதி, தர்ஷனீய இல்ல தர்ஷனீயம் இல்ல தர்ஷ்டவ்யம். चित्रं दर्शनीयं, चित्रं द्रष्टव्यम्. पृच्छति, प्रच्छनीयं, प्रष्टव्यम्. प्रश्नः प्रच्छनीयः, प्रश्नः प्रष्टव्यः. भवति, भवनीय, भवनीयं, भवितव्यम्. मिलति, मेलनीयं, मेलितव्यम्. त्यजति, त्यजनीयं, त्यक्तव्यम्. खादति, खादनीयं, खादितव्यम्. भोजनं खादनीयं, சாப்பாடு சாப்பிட வேண்டும். அப்புறம் ஜானாதி, ஞானீய, ஞாத்தவ்யம். சம்ஸ்கிருதம் ஞானீயம், சம்ஸ்கிருதம் ஞாத்தவ்யம். சம்ஸ்கிருதம் தெரிந்து கொள்ள வேண்டும். கரோதி, கரணீயம், கர்த்தவ்யம். ஸ்ருணோதி, ஸ்ரவணீயம், ஸ்ரோத்தவ்யம். கதா ஸ்ரவணீயா, கதா ஸ்ரோத்தவ்யா. ததாதி, தானியம், தாத்தவ்யம். பிக்ஷா தானியா, பிக்ஷா தாத்தவ்யா. प्रेषयति, प्रेषणीयं, प्रेषितव्यम्. क्षम्यतां, प्रेषयितव्यम्. अनन्तरं प्रक्षालयति, प्रक्षालनीय, प्रक्षालयितव्यम्. उत्तिष्ठति, उत्थानीय, उत्थानीयम्, उत्थातव्यम्. उपविशति, उपवेशनीयम्, उपवेशितव्यम्. स्थापयति, स्थापनीयं, स्थापयितव्यम्. स्मरति, स्मरणीयं, स्मर्तव्यम्. सूचयति, सूचनीयं, सूचितव्यम्. इच्छति, एषणीयं, एषितव्यम्. स्वीकरोति, स्वीकरणीयं, स्वीकर्तव्यम्. गृह्णाति, ग्रहणीयं, गृहीतव्यम्. रोदिति, रोदनीयं, रोदितव्यम्. शक्नोति, शकनीयं, शक्तव्यम्. आनयति, आनयनीयं, आनेतव्यम्. क्रीणाति, क्रयणीयं, क्रेतव्यम्. निन्दति, निन्दनीयं, निन्दितव्यम्. ஆஹ்வயதி, ஆஹ்வானீயம், ஆஹ்வாத்தவ்யம். இது ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். பட் இனிஷியலா வந்து அந்த பொருளை பொறுத்து அந்த லிங்கம் வந்து யூஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாட்டஹா, பఠனீயா. அது வந்து பாலிகா ஒரு பெண்ணால அதை செய்யப்பட வேணும் செய்யணும் அப்படின்னாலும் பாட்டஹா பఠனீயா அப்படின்னு தான் வரும். ஓகேவா? இப்போ ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கலாமா? ஸோ நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஒரு சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்றீங்களா? ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது 2 வார்த்தைக்கு கொண்ட ஒரு வாக்கியங்களை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். कार्यालयं गमनीयम्. ஓகே, कार्यालय शब्दस्य लिङ्गं किम्? कार्यालयं गमनीयः. कार्यालयः गमनीयः. गमनीयः. वाटिका गन्तव्या, गन्तव्या. गन्तव्या, गन्तव्या இல்ல गन्तव्या. देवालयः गन्तव्यः. गन्तव्यः. अस्तु, अग्रे. नगरं? नगरं आगन्तव्यम्. पुस्तकं? पुस्तकं पठितव्यम्. पठितव्यं. लेखनी? लेखनी लेखितव्यम्. No, लेखनी. लेखनी लेखितव्या. No, no, no. लेखनी लेखितव्यம்னா பெண் எழுதப்பட வேண்டுமா?
பெண்ணை வச்சா என்ன செய்யணும்? பெண் வாங்க வேண்டும். ஆ ஓகே. லேகனி கிரீ கிரயணீயம் இல்ல கிரீதவ்ய கிரயணீய இல்ல கிரேத்தவ்ய. जलं पानीयं ம் भोजनं खादनीयं ம் पाठः पठितव्यं पठनीयं ஓகே. கிம் பठनीयं पाठः पाठः तर्हि ம், पुंलिङ्गशब्दः खलु? पो- पाठः पठनीयः पठितव्यः अस्तु अग्रे. भोजनं खादितव्यं खादनीयं ம் चित्रं दर्शनीयं द्रष्टव्यं फलरसः फलरसः पातव्यः पानीयः परीक्षा परीक्षा लेखनीया लेखितव्या सत्यं सत्यं वदनीयं वक्तव्यम् ம் உத்தமம். ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து 2 வார்த்தைகள் தான் பார்த்தோம். எந்த பொருள் அதை வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம். இப்ப அதை யார் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றது? ஸோ சிறுவன் பாடத்தை படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி சொல்லுவோம்? ஸோ பாடத்தை படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வந்து பாட்டஹா பఠனீயஹா இல்ல பாட்டஹா படித்தவ்யஹா. ஸோ சிறுவன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்க சிறுவன் வராது, சிறுவனால் படிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வரும். அப்ப சிறுவனால் அப்படிங்கிறது பாலகேன அப்படின்னு மாறும். இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ பாலகஹா அப்படின்னா சிறுவன், பாலகேன அப்படின்னா சிறுவனால். ஸோ பாலகேன பாட்டஹா பఠனீயஹா, பாலகேன பாட்டஹா படித்தவ்யஹா. சிறுவனால் பாடம் படிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பொருள். ஸோ பாலகேன பாட்டஹா படித்தவ்யஹா பఠனீயஹா. ओके. अम्बा अस्ति, पाकः करणीयः. अम्बा अस्ति, पाकः करणीयः. பெண்பாலா இருந்தா இப்ப ஆல்ரெடி நம்ம வந்து சஹா வினா இதுக்கு வந்து ஹஸ்தேன புஸ்தகேன அப்புறம் இது மாதிரி பார்த்தோம். அதே ஃபார்ம்ஸ் தான் இங்கே யூஸ் ஆகும். ஸோ அம்பா அஸ்தி பாக்கஹ கரணீயஹா. ஸோ அம்மாவால சமையல் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வந்து அம்பையா, அம்பையா பாக்கஹ கரணீயஹ, அம்மாவால் சமையல் செய்யப்பட வேண்டும். புத்ரி அஸ்தி பாட்டஹ பఠனீயஹ, புத்ரியா பாட்டஹ பఠனீயஹ. மகளால் அந்த பாடம் படிக்கப்பட வேண்டும். ஓகே. இது வந்து கொஞ்சம் என்ன சொல்லி பாசிவ் வாய்ஸ் மாதிரி தான் வரும். பட் அப்படிதான் இங்க பிரயோகம் வரும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து இதுக்கு வந்து இல்லை ஃபார்ம்ஸ் இருக்கு, பட் வந்து பின்னாடி படிப்போம். பட் இந்த ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது இது எப்பவுமே வந்து பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்கும். ஸோ கரணீயம் அப்படின்னா செய்ய வேண்டும் அப்படிங்கிறத விட செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான மீனிங் அதுக்கு. ஸோ காரியம் கரணீயம்னா வேலை செய்யப்பட வேண்டும். யாரால் செய்யப்பட வேண்டும்? பாலகேன, பாலகேன காரியம் கரணீயம். ஸோ சிறுவனால் காரியம் வேலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பொருள். ஓகேவா? ஸோ சித்திரம் அஸ்தி, தர்ஷகா அஸ்தி. தர்ஷகான பார்க்கிறவர், பார்ப்பவரால் படம் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னா தர்ஷகேன சித்திரம் தர்ஷனீயம் இல்ல தர்ஷகேன சித்திரம் திரஷ்டவ்யம். லேககா அஸ்தி, ரைட்டர். கவிதா லேகனியா இல்ல லேகித்தவ்யா, கவிதை எழுதப்பட வேண்டும். யாரால்? எழுதுபவரால். எழுதுபவர் அப்படிங்கிறதுக்கு வந்து லேககா, லேககேன கவிதா லேகனியா அத்வா லேகித்தவ்யா. ஸோ புனः एकवारं லேககேன, லேககா அப்படின்னா எழுதுபவர், லேககேன அப்படின்னா எழுதுபவரால், கவிதா லேகனியா கவிதை எழுதப்பட வேண்டும்.
ஓகே. ஸோ அதே மாதிரி புத்திரः अस्ति, स्यूतः नयनीयः, स्यूतः नयनीयः. பேக் கொண்டு செல்லப்பட வேண்டும், இல்ல கொண்டு செல்லப்பட வேண்டும். யாரால் கொண்டு செல்லப்பட வேண்டும்? மகனால் அப்படிங்கிறது புத்திரः புத்திரேன. ஸோ புத்திரேன ஸ்யூதः நயனீயः. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஸ்யூதः நயனீயः. அங்க வந்து யார் அதை பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த நபருடைய சப்தத்துல வந்து ஏன அப்படின்னு வரும். ஆண்பாலா இருந்தா இல்ல பாலின மற்ற வார்த்தையா இருந்தா ஏன வரும், பெண்பாலா இருந்தா யா அப்படின்னு வரும். சோ புத்திரேன ஸ்யூதः நயனீயः, மகனால் அந்த பை கொண்டு செல்லப்பட வேண்டும். புத்ரியா ஸ்யூதः நயனீயः, அந்த மகளால் பை கொண்டு செல்லப்பட வேண்டும். மித்ரேன ஸ்யூதः நயனீயः, ஃப்ரெண்டால அந்த பை கொண்டு செல்லப்பட வேண்டும். சோ புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க வந்து அந்த ஸ்யூதஹா நயனீயஹா அப்படிங்கிற ஃபார்ம் வந்து மாறாது. அதனுடைய கர்த்தா, அது செய்பவர் வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது வந்து அந்த பாலினத்தை பொறுத்து அது மாறாது. அது எதை செய்யணும்ங்கிறத பொறுத்து அந்த பாலினம் அமையும். இங்க வந்து ஸ்யூதஹாங்கிறது ஆண்பால், அதனால ஸ்யூதஹா நயனீயஹா. இதை வந்து யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏனா இல்லையா அப்படின்னு ஆராய் வரும். சோ சீதையா வனம் கந்தவியம், வனம் கந்தவியம், காட்டுக்கு செல்ல வேண்டும். ஓகே, யாரால் காட்டுக்கு செல்லப்பட வேண்டும்? சீதையா வனம் கந்தவியம். ஓகே, ராமேன வனம் கந்தவியம், ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும். நம்ம தமிழில் பண்ணும்போது ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் டிரான்ஸ்லேஷன் வரும். பட் இங்க சென்டென்ஸ் யூசேஜ் வந்து பாசிவ் வாய்ஸ். சோ ராமனால் காட்டுக்கு செல்ல வேண்டும் இல்ல செல்லப்பட வேண்டும் அப்படின்னு வரும். பட் அப்படி நம்ம தமிழ்ல சொல்ல மாட்டோம். தமிழ்ல வந்து ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ராமேன வனம் கந்தவியம் அப்படிதான் அங்க வரும், இல்ல கமனியம் அப்படி வரும். இங்க ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ் பண்ணலாமா? எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணதுல வந்து வித்யாலயா கந்தவியா, அகம் வித்யாலயா கந்தவியா அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ண நினைக்கிறேன். அங்க வந்து அகம் வராது. அகம் அப்படின்னா நான், பட் என்னால் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மயா. சோ மயா வித்யாலயா கந்தவியா அப்படின்னு வரும். இது கன்ஃபியூஸா இருக்கலாம் முதல் டைம் பண்ணும்போது, ஏன்னா தமிழ்ல எல்லாமே வந்து ஆக்டிவ் வாய்ஸா பண்ணிருப்போம். இது வந்து பாசிவ் வாய்ஸா வரதால கன்ஃபியூஷன் இருக்கும். பட் வந்து அது பிராக்டிஸ் தான் பண்ணணும். ஸோ ஒரு முறை நீங்க சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ட்ரை பண்ணலாமா? நீங்க ஆல்ரெடி எடுத்த சென்டென்ஸ், இது ஆல்ரெடி என்னென்ன சென்டென்ஸ் சொன்னீங்களோ அதுலயே வந்து அது யார் செய்யறாங்க அப்படிங்கறது நீங்க ஆட் பண்ணுங்க. ராமேன தேவாலயம் கமனீயம். தேவாலயா, இப்ப என்ன ஒரு சென்டென்ஸ்? தேவாலய கமனீய. அபூர்ண வாக்கியம். ராமேன தேவாலய கமனீய. உத்தமம். இतोपि சீதையா வாட்டிகா கமனீயா. கீதம் ஸ்ரோதவ்யம். कः अर्थः? கோவிந்தேன கீதம் ஸ்ரோதவ்யம். கோவிந்தனால் கேட்கப்பட வேண்டும், கீதம் கேட்கப்பட வேண்டும். உத்தமம். போஜனம் खादनीयம். பீமேன போஜனம் खादनीயம். சித்திரம் லேखनीयம். கிருஷ்ணேன சித்திரம் லேखनीயம். கிரகம் ஆகந்தவ்யம். புத்ரியா கிரகம் ஆகந்தவ்யம். ஆகந்தவ்யா. நானோ கிரகம் ஆகந்தவ்யம், புத்ரியா தனியா அதுக்கு பேசிட்டு வராது. கிரகம் ஆகந்தவ்யம், புத்ரியா கிரகம் ஆகந்தவ்யம். ஜலம் பாத்தவ்யம். அம்பையா ஜலம் பாத்தவ்யம். உத்தமம். बालकेन जलं पानीयं, बालकेन जलं पातव्यं, बालकेन फलरसः पातव्यः, बालकेन फलरसः पानीयः, मया चित्रं द्रष्टव्यं, मया चित्रं दर्शनीयं. दर्शनीयं. दर्शनीयं.
बालकया पाठः पठितव्यः ம். बालकया पाठः पठनीयः பఠனீயः. ம். கதா. रमया आम्. बालकेन कथा वक्तव्यः कथा वक्तव्या ஆ, वदनीया वदनीया. अस्तु. रमया उद्यानं गन्तव्यम् ம். रमया उद्यानं गमनीयम् गमनीयम्. गमनीयम्. उत्तमम्. अम्बया भोजनं करणीयं भोजनं करणीयम् ம். अम्बया भोजनं कर्तव्यम् ம். उत्तमम्. परीक्षा. बालकया परीक्षा लेखितव्या ம். बालकया परीक्षा लेखनीया ம். உத்தமம். இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா காரணம் வந்து இந்த பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பொதுவா வந்து பாலகஹா சொல்லி பழகி இருப்போம். இந்த பாலகேனா வரும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் இந்த கரணிய இல்ல கர்த்தவிய ஃபார்ம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஃபார்ம்ஸ். ஸோ இதுக்கு வந்து அப்படி பேசிவ் வாய்ஸ்ல தான் அந்த யூசேஜஸ் எல்லாமே வரும். ஸோ அதனால வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆல்ரைட். ஸோ இங்க வந்து ஜஸ்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு ஃபார்ம்ஸ்க்கு பேர் வந்து அணியர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு பெயர், தவ்யத் அப்படிங்கிறது ரெண்டாவது ஃபார்முக்கு உண்டான பெயர். ஸோ அணியர்னா இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே அணிய அப்படின்னு தான் வரும். கமனீய, ஆகமனீய, பఠனீய, பதனீய, கிரீடனீய, வதனீய, பானீய, லேகனீய எல்லாமே அணிய அப்படின்னு வரும். அதனால இது வந்து அணியர் அப்படின்னு இதுக்கு ஃபார்ம்ஸ்னுடைய பெயர். அப்புறம் வந்து தவ்யத் அப்படின்னு தவ்யன்னு எல்லாமே வரும். கந்தவிய, ஆகந்தவிய, படித்தவிய, பதித்தவிய, கிரீடித்தவிய, வதித்தவிய, வக்தவிய இது மாதிரி எல்லாமே தவ்யங்கிறது வர்றதால இது வந்து தவ்யத் அப்படிங்கிறது இந்த ஃபார்முடைய பெயர். ஸோ ஜஸ்ட் வந்து கிராமட்டிக்கல் நேம். பட் நீங்க கரணிய ஃபார்ம்ஸ் இல்ல கர்த்தவிய ஃபார்ம்ஸ் சொல்லலாம். இல்ல பெட்டரா சொல்லணும் அப்படின்னா அணியர் ஃபார்ம் இல்ல தவ்யத் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ற எல்லா எக்ஸசைசஸையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதனுடைய கரெக்ஷன்ஸ் இல்லை அதுக்குண்டான ரிப்ளை நான் பண்றேன். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் sanskrit.today சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.